வணக்கம், இது உங்கள் டிவிட் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 4 2019 நடந்த கொஷின் பேப்பர். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, நற்றிணை. இரண்டாவது கேள்வி, அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிபாடல். மூணாவது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இதில் வந்து தவறான இணையை தேர்வு செய்க. விடை வந்து ஆப்ஷன் பி, முல்லை ஓதலாந்தையார். இதுதான் தவறான இணை. நாலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. இதுதான் தவறானது. அஞ்சாவது கேள்வி, செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, உருவகம். ஆறாவது கேள்வி, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று அதனுடைய பொருள் என்ன? கைத்தொன்றோட பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, கைப்பொருள். 7th கொஷின், 7வது கேள்வி, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்து எதுகை கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூழை எதுகை. 8வது கேள்வி, அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை எது? அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கதுவாய் எதுகை. 9th கொஷின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். டென்த் கொஷின், இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். இதனுடைய இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்ணும்மை. 11th கொஷின், சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம். ஆன்சர் வல்லினம் வந்து மிகும். 12th கொஷின், தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு. தாழ்பூந்துரை அந்த சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகை. 13th கொஷின், பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பழுக்கின்றது. 14வது கொஷின், படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆன்சர்
ஆப்ஷன் ஏ படித்து. 15வது கொஷின், கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கற்றல். 16வது கொஷின், இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானது இதனுடைய வேர்ச்சொல். ஆப்ஷன் பி இயல்பு. 17வது கொஷின், ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் டி அம்பு. 18வது கொஷின், குழலியும் பாடத் தெரியும். இத்தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலியும் பாடத் தெரியும். பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாடத் தெரியும். 19வது கொஷின், தமிழ் சொல்லை கண்டறிக. 4 ஆப்ஷனில் தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமுடி. 20வது கொஷின், பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணையை சுட்டுக. இதில் பொருந்தாத இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மருதம் நண்பகல். இது பொருந்தா இணை. 21வது, மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசையோட எதிர்ச்சொல் காண்க. அதனுடைய எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி கீழ். 22வது கொஷின், கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன். 23வது கொஷின், பொருத்துக. நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 1 2 3. இதுதான் இதுக்கான ஆன்சர். 24வது கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளுக்குள் சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. 2வது, இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. 3வது, தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். 4வது, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர். இதில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 3 சரி. 2 3 சரி, மற்றதெல்லாம் தவறு. 25வது கொஷின், தாயுமானவர் ஆற்றிய பணி எது? தாயுமானவர் ஆற்றிய பணி. ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர். 26வது கொஷின், தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை. 27வது கொஷின், உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலீலியோ. 28வது கொஷின், தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. 29வது கொஷின், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப்.
30வது கொஷின், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 31வது கொஷின், துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரைமாணிக்கம் யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். 32வது கொஷின், திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? இந்த ஆப்ஷனில் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆப்ஷன் சி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 33வது கொஷின், பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, மூசி பூர்ணலிங்கம். 34வது கொஷின், கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? கதையை வாசிப்பது தமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமைப்பித்தன். 35வது கொஷின், தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எந்த இயல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெய்ப்பாட்டியல். 36வது கொஷின், பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணா. அடுத்த கொஷின், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேன்மழை. அடுத்த கொஷின், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுரதா. ஆப்ஷன் ஏ, சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிசிராந்தையார். 41வது கொஷின், நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நடுவண் அரசு. 42வது கொஷின், சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமூலர். 43வது கொஷின், லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மனோன்மணியம். 44வது கொஷின், மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ, சுந்தரம் பிள்ளை. 45வது கொஷின், செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2ஆம் பருவம். 46வது கொஷின், பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருத்தொண்டர் புராணம்.
47வது கொஷின். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம். 48வது கொஷின். பொருள் அறிந்து பொருத்துக. தடக்கர் இதனுடைய பொருள் பெரிய யானை, எண்கு கரடி, வல்லுகிர் கூர்மையான நகம், தெரிசனம் காட்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3142. இதுதான் சரியான ஆன்சர்ஸ். 49வது கொஷின். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர். ஆப்ஷன் பி பத்தரை. 50வது கொஷின். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமணத் துறவி. 51வது கொஷின். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆப்ஷன் பி மணிமேகலை. 52வது கொஷின். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை. 53வது கொஷின். குறுந்தொகை நூலின் பாவகை யாது? குறுந்தொகை நூலின் பாவகை. ஆன்சர் ஆப்ஷன் டி அகவற்பா. 54வது கொஷின். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? இந்த கூற்றுக்குரியவர் யார்? துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குகன். 55வது கொஷின். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் டி ஏலாதி. ஆப்ஷன் டி ஏலாதி. 56வது கொஷின். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி நாலடியார். 57வது கொஷின். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். ஆப்ஷன் டி. 58வது கொஷின். பொருட்பாலின் இயல்கள். பொருட்பாலின் இயல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி அரசியல், அங்கவியல், ஒழிபியல். 59வது கொஷின். வேள்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. வேள்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி மூங்கில் போன்ற தோல். 60வது கொஷின். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். 62வது கொஷின். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். ஆன்சர்
ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். 63வது கொஷின், அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? அவன் சித்திரையான்றது எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி காலப்பெயர். 64வது கொஷின், வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. 65வது கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. 67வது கொஷின், சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. கரெக்டான பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலிமை, திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மான், வேதம். 69வது கொஷின், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஒலி நகல். ஆப்ஷன் ஏ. 70வது கொஷின், மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பெரிய. 71வது கொஷின், பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காயை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 72வது கொஷின், பைனினம் பிரித்து எழுதுக. பைனினம் இதை பிரித்து எழுதணும். ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம். 73வது கொஷின், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய புராணம். 74வது கொஷின், மூன்றடி சிற்றலையும் 6 பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? மூன்றடி சிற்றலையும் 6 பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு. 75வது கொஷின், தவறான இணை எது? இதில் தவறான இணை எது? ஆப்ஷன் சி அகத்திக்கீரை, கண்ணோய். இதுதான் தவறான இணை. 76வது கொஷின், பொருந்தாத இணை எது? இதில் பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி வடமலையிலிருந்து வந்தது கரி மிளகு. இது பொருந்தா இணை, தவறு. அதுக்கடுத்து 77வது அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. இதுதான் சரியான விடை. 78வது கொஷின், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழ் பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். 79வது கொஷின், காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊர் பெயர் என்ன? காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி. ஆட்டையாம்பட்டி இதுதான் சரியான ஆன்சர். 80வது கொஷின், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். 81வது கொஷின், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2005. 82வது கொஷின், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 83வது கொஷின், தாபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? தாபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ மராட்டிய மாநிலம். 84வது கொஷின்,
பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? பரிதிமார் கலைஞர் என்று போற்றக்கூடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். 85வது கொஸ்டின். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி, மார்க்ஸ் முல்லர். 86வது கொஸ்டின். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? ஆப்ஷன் டி, எமினோ. 87வது கொஸ்டின். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ, போட்டி. 88வது கொஸ்டின். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் சி, எடிசன். 89வது கொஸ்டின். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஆப்ஷன் பி, சீசு செல்லப்பா. 90வது கொஸ்டின். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நா. பிச்சமூர்த்தி. 91வது கொஸ்டின். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். 92வது கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் சி, வாணிதாசன். 93வது கொஸ்டின். வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? ஆப்ஷன் பி, புதுவை அரசு. 94வது கொஸ்டின். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீத்தலை சாத்தனார். 95வது கொஸ்டின். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருநாவுக்கரசர். 96வது கொஸ்டின். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ப வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மருதகாசி. 97வது கொஸ்டின். காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர். காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னிக்குளம் அண்ணாமலையார். 98வது கொஸ்டின். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 599. 99வது கொஸ்டின். நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலிங்கத்து பரணி. 100வது கொஸ்டின். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி, புறநானூறு. அவ்வளோதான். இதோட இந்த டெஸ்ட் முடிஞ்சுது. உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.